மீரா, பாலா உன்னை லவ் பண்றானா? வாட்? லவ்வா? என்னையா? என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, பாலா ரொம்ப நல்ல பையன். 4 வருஷமா நமக்கு அவனை நல்லா தெரியும். உனக்கு விருப்பம்னா சொல்லு, எனக்கு எந்த அப்ஜெக்ஷன் கிடையாது. என்னப்பா நீங்க? நான் எதுக்கு இவனை லவ் பண்ணணும்? மீரா, நீ என்ன லவ் பண்ணலையா? ஷட் அப். நான் எப்போது அப்படி சொல்லிருக்கேனா? சொன்னாதான் லவ்வா? நீ என்ன பார்த்த, சிரிச்ச, அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? பார்த்தேன், சிரிச்சேன்னு அர்த்தம், அவ்வளவுதான். நீயா எல்லாத்துக்கும் ஒரு மீனிங் எடுத்துட்டா நான் என்ன பண்ண முடியும்? இத்தனை வருஷமா உன்னையே சுத்தி சுத்தி வர. என் பின்னாடி எத்தனையோ பேர் சுத்துறாங்க. எல்லாரையும் என்ன லவ் பண்ண சொல்றியா? ஒரு கொஞ்சம் கூட சென்ஸே இல்ல. ஏய் மீரா, ஏன் கோவப்படுற? அவ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். இல்ல அங்கிள், நான் சீரியஸா மீராவை லவ் பண்றேன். ஓகே, ஆனா அவ உன்னை லவ் பண்ணணும் இல்லையா? சரி, அதை விடு. நான் எப்படியாவது பேசி கல்யாணம் பண்ணி வச்சது. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவளை எப்படி காப்பாத்த போற? கூலி வேலை பார்த்தா அது காப்பாத்துவேன் அங்கிள். எந்த சினிமா பாட்டு டயலாக் தான் இது? கூலி வேலை பாக்குறவனை லவ் பண்ணணும்னு எனக்கு என்ன தலைவிதியா? I'm a MCA final year student. US போய் MS பண்ண போறேன். மைக்ரோசாஃப்ட்ல வர்க் பண்ணணும்ங்கிறது தான் என்னோட ஆம்பிஷன். What's your ambition? What's your qualification? லைஃப்ல ஆம்பிஷனே இல்லாத உனக்கு லவ் வேணுமா? லவ். இந்த பொண்ணுங்களே இப்படிதான். உங்களெல்லாம் நம்பவே கூடாது. லுக், எந்த பொண்ணும் சேஃப்டி செக்யூரிட்டி இல்லாத ஒருத்தன் கூட வரவும் மாட்டா, வாழவும் மாட்டா. லவ் பண்றதுக்கு வேணும்னா ஒரு பொண்ணும் ஒரு பையனும் போதும். பட் லைஃபுக்கு என்னெல்லாம் வேணும்னு தெரியுமா உனக்கு? Just get lost. பாலா, ஃபர்ஸ்ட் லைஃப், அப்புறம் தான் லவ். என் பொண்ணுக்காக 4 வருஷம் இந்த வீட்டையே சுத்தி வந்திருக்காங்க. அவளை இம்ப்ரெஸ் பண்ண நீ நிறைய செலவு பண்ணிருப்ப. அதெல்லாம் கூட என்னால திருப்பி கொடுக்க முடியும். ஒன்னே ஒன்ன தவிர, அது உன் வாழ்க்கையில திரும்பி வராத அந்த 4 வருஷம். பாலா, இப்பவே நீ நிறைய இழந்துட்ட. இன்னும் நேரம் இருக்கு. இப்பாவது உன்னை மாத்திக்க. ஐ விஷ் யூ குட் லக். இவங்களா லைஃப்ல சாதிச்சிட்டாங்க. எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இவங்களாம் ஒரு ரோல் மாடல். இவங்க மட்டும் இல்ல, நானும் ஒரு ரோல் மாடல் தான். எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு. யாரா வேணா இருங்க, படிக்கிற வயசுல படிங்க. லவ் பண்றதுக்கு ஒரு டைம் வரும், அப்ப லவ் பண்ணுங்க. படிக்கிற வயசுல லவ் பண்ணா லைஃபே நாசமா போயிடுங்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள். எங்க அம்மா அப்பா என்ன நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, கனவு கண்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. ஆனா நான் அதை பத்தி எல்லாம் நினைக்கவே இல்லை. லவ்னு ஒரு பொண்ணு பின்னாடி போய் என் லைஃபையே தொலைச்சிட்டேன். அதுக்காக நான் அவளை தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா அது அவளுக்கு படிக்கிற வயசு, லவ் பண்ற வயசு இல்லை. அது அவங்க அப்பா அம்மா சொல்லி அவ புரிஞ்சுக்கிட்டா. ஆனா நான் தான் யார் சொல்லியும் கேட்கல. திரும்ப இன்னொரு பொண்ணு பின்னாடி போனேன். அவளும் என்ன லவ் பண்ணல. ஏன்னா லைஃபோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. என் லவ்வுக்கு வேல்யூவே இல்லை. என் லவ்வே இல்லை. நான் இந்த காலேஜுக்கு துரோகம் பண்ணிட்டேன். என் அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டேன். எனக்கு நானே துரோகம் செஞ்சுக்கிட்டேன். தயவு செஞ்சு யாரும் என்ன மாதிரி ஆயிடாதீங்க பிளீஸ், பிளீஸ், பிளீஸ். எங்க அம்மா நான் பெரிய ஆபீசர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு அட்டெண்டராவது ஆகணும்னு எங்க அப்பா நினைச்சாரு. ஆனா நான் இப்ப எதுவும் ஆகல. தப்பு பண்ணிட்டேன்னு இப்ப ஃபீல் பண்றேன். அம்மா அப்பா, இவங்க எல்லாரும் முன்னாடி சொல்றேன், நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு உங்களை காப்பாத்துவேன். அம்மா என்ன நம்புங்கம்மா. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, பிளீஸ்ப்பா, மன்னிச்சிருங்க.
அவனை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அவனும் நம்மள மாதிரி செட்டில் ஆயிருப்பான்னு நினைச்சேன். அன்னைக்கு நம்ம அவனை தனியா விட்டுட்டு போயிடக்கூடாதுடா. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை பார்க்க வந்தாங்க.